நடிகர் விஜய் குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் விவாகரத்து மனு தொடர்பான தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் மனுவில் அவரது மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம், என் கணவர் 2021 முதல் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார். நான் இதனை கண்டித்து பேசியும் அந்த உறவு தொடரப்பட்டது. அவருடன் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ததும் பொது நிகழ்ச்சிகளில் இணைந்து பங்கேற்றதும் எனக்கு மனவேதனையையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அந்த நடிகையுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் இதனால் தன் மரியாதைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அவர் மனுவில் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் தரப்பில் எந்தவித அழுத்தமோ நெருக்கடியோ கொடுக்கப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை வெளிப்படுத்துவேன் என்றும் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்ட ரீதியாக பார்க்கும்போது முன்பு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 497 பிரிவின் கீழ் திருமணத்தை மீறிய உறவு குற்றமாக கருதப்பட்டு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் 2018ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த சட்டப்பிரிவை ரத்து செய்தது. அதன் பின்னர் திருமணத்தை மீறிய உறவு குற்றமல்ல. இதனால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலும் அதற்காக சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர் விரும்பினால் விவாகரத்துக்காக மனு தாக்கல் செய்து சட்டரீதியான பிரிவை தேர்வு செய்யலாம். இதனால் சங்கீதாவின் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டாலும் அது குற்றவியல் தண்டனைக்கு வழிவகுக்காது என்பது தற்போதைய சட்ட நிலைமை.